எப்படி இருந்தது பாலாஜி சக்தியோட பணியாற்றிய அனுபவம்? அவரு ஹிஸ் அ ஃபினாமினல் டைரக்டர். ம். அண்ட் அவர மாரி ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் அப்படி பார்த்ததே இல்ல. ஓ! அவ்ளோ ஒரு ஃபீலிங்ஸோடையும், உணர்வோடையும் சொல்லுவாரு. அவரு சொல்றதுலயே உங்களுக்கு வந்து 80% புரிஞ்சிடும். அவ்ளோ இன்வால்வ்மென்ட்டோட பண்ணுவாரு. ம். அண்ட் ரொம்ப பேஷனேட் பெர்சன். 100% ம். டெடிகேஷன் நான் வந்து பார்த்துருக்கேன். நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. காதல் படப்பிடிப்புல நீங்க செரிஷ் பண்ற மொமெண்ட்னா எத சொல்லலாம்? உண்மையிலேயே சொல்லணும்னா, எனக்கு கிளைமேக்ஸ் வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்க மாட்டேன். ம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் படுத்துட்டு இருக்கும்போது, அந்த எழுந்து உட்காந்து அங்கருந்து அழுது, அது ஃபுல் நைட் ஸ்ட்ரெச் போச்சு. ஸோ அது மதுரை அந்த ரோட்ல தான் என்டையர் ரோட் வாஸ் எம்ப்டி. ம். அந்த ரோட்ல தான் நாங்க ஷூட் பண்ணோம். ஸோ எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. நான் அதோட ப்ரீ கிளைமேக்ஸ் பண்ணி முடிச்சிருப்பேன். ம். அந்த தாலி அறுக்கிற சீன் பண்ணி முடிச்சிருப்பேன். அப்போ எல்லாரும் வந்து எல்லாரும் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா எனக்கு பலாசக்திவேல் சார் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, அதோட 10 மடங்கு இருக்கணும் அப்படின்னு. எனக்கு ஒரே டென்ஷனா இருந்தது. அது அவ்வளோதான் அழ முடியும். அதுக்கு மேல எப்படி அழ முடியும்? அப்படின்னு ஒரு ஃபுல் ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியரோட தான் நான் இருந்தேன். அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த இதுல அந்த கை வச்சு அழணும் அப்படின்னு சொன்னோனே ஒரு ஒரு மாதிரி ஒரு என்டையர் செட்டே குவைட்டா இருந்தது அன்னைக்கு நைட். அது அந்த இதுல அப்படியே அழுத உடனே எல்லாரும் சரி ஓகே அவங்க ஒரு மாரி மூட்ல இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ரோட்ல பிரேக் டவுன் ஆகி அழறதுலலாம் எனக்கு யூனிட்டே எனக்கு கிளாப் பண்ணாங்க. அருமை. அண்ட் அதுக்கப்புறமா அங்க கீழ விழுந்து அது பண்ணும்போது, தட் என்டையர் நைட் வாஸ் வெரி ஸ்பெஷல். பிகாஸ் எனக்குமே தெரியல என்னால அது பண்ண முடியும்னு.